வணக்கம். இன்றைய விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு டெக்கோ பிராஹே பத்தின விக்கிபீடியா கட்டுரைய ஆழமா பார்க்க போறோம். யார் இந்த டைக்கோ பிராஹே? டெலஸ்கோப் வர்றதுக்கு முன்னாடி வானத்தையே அளந்த கடைசி பெரிய ஆஸ்ட்ரோனமர். இவர்தான். வாழ்க்கை சரியான சுவாரஸ்யம் பாருங்க. ஆமாம், கண்டிப்பா. 16ஆம் நூற்றாண்டுல வானியல்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தர். அவருடைய அந்த துல்லியமான டேட்டா இருக்குல்ல, அதுதான் பின்னாடி கெப்லர் மாதிரி ஆளுங்களுக்கு கிரகங்களோட இயக்க விதிகளை கண்டுபிடிக்க ஒரு ஒரு பேஸ்மெண்ட்டா அமைஞ்சது. இவரோட கதை அறிவியலோட ஒரு முக்கியமான கட்டத்தையும் நமக்கு காட்டுது. சரி, அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த கட்டுரையில இருக்கிற முக்கியமான விஷயங்களை எடுத்து டைக்கோவோட வாழ்க்கை, அறிவியல் பங்களிப்பு, அப்புறம் ஒரு விட்டுட்டு போன தடம் பத்தி ஒரு தெளிவான சித்திரத்தை உங்களுக்கு கொடுக்கறது தான். ஆரம்பிக்கலாமா? ஓ, தாராளமா. டைக்கோ 1546ல டென்மார்க்ல ஒரு பெரிய பிரபு குடும்பத்துல பிறந்தவர். டைஜ் ஆட்டேசன் பிராஹே, இதான் அவரோட முழு பேர். அவருக்கு ஒரு இரட்டை சகோதரர் இருந்ததாகவும், ஆனா பேர் வைக்கிறதுக்கு முன்னாடியே இறந்துட்டாதாகவும் சில குறிப்புகள் இருக்கு. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. இவரை வளர்த்தது அவரோட மாமா தானே? ஆமா, சின்ன வயசுலயே குழந்தை இல்லாத அவரோட மாமா ஜோர்ஜன் பிராஹே, அவரும் அவங்க மனைவி இங்கர் ஓக்ஸும் இவரை எடுத்து வளர்த்தாங்க. படிக்க அனுப்புனது சட்ட படிப்புக்கு. ஆனா 1560ல நடந்த ஒரு சூரிய கிரகணம் அது அவர் வாழ்க்கைய மாத்திடுச்சு. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த கிரகணம் கணிக்கப்பட்ட தேதியிலிருந்து ஒரு நாள் தள்ளி நடந்திருக்கு. அப்போ அவர் யோசிச்சாரு, அந்த காலத்துல இருந்த இந்த வானியல் அட்டவணைகள் எல்லாம் எவ்வளவு தப்பா இருக்கு பாருங்கன்னு. வெறும் தியரியை விட நேரடியா பார்த்து கரெக்டா தொடர்ந்து அளக்கணும், அதுதான் முக்கியம்னு அப்பவே முடிவு பண்ணிட்டாரு. ஓஹோ. அப்புறம் லெய்ப்சிக் பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது 1563ல வியாழன் சனி கிரகங்கள் ரொம்ப பக்கத்துல வந்துச்சு. அப்பவும் பார்த்தாரு, தாலமி கோப்பர்னிக்கஸ் இவங்களோட அட்டவணையிலையும் தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சாரு. இந்த தப்பு தான் அவரை துல்லியமா அளக்க தூண்டுச்சு. அந்த துல்லியத்துக்கான தேடல் அப்பவே ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இவரோட இளமை காலத்துல நடந்த ஒரு விசித்திரமான சம்பவம் பத்தி சொல்லுங்களேன். அந்த மூக்கு சண்டை. ஆமா, அது மறக்க முடியாத கதை தான். 1566ல ஜெர்மனில ரொஸ்டாக் பல்கலைக்கழகத்துல படிக்கும்போது தன்னோட தூர சொந்தக்காரர் மாண்டரூப் ஃபார்ஸ்பர்க்னு ஒருத்தர், அவரோட ஒரு வாக்குவாதம். யார் பெஸ்ட் மேத்தமெட்டிஷியன், இதுதான் சண்டை. வெறும் வாய்ஸ் சண்டையா இல்லாம? இல்ல, நிக்கல. ஒரு விருந்துல ஆரம்பிச்ச சண்டை கடைசியில இருட்டுல வாள் சண்டையில போய் முடிஞ்சது. அதுல டைக்கோவோட மூக்கோட நுனி அது போயிடுச்சு. அப்புறம் வாழ்க்கை முழுக்க ஒரு செயற்கை மூக்கு தான். அது தங்கம் இல்ல வெள்ளியில செஞ்சதுன்னு ஒரு பேச்சு இருந்துச்சு. அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா 2010ல அவரோட கல்லறையை தோண்டி உடம்ப ஆய்வு செஞ்சப்போ அது பித்தளையால் ஆனதுன்னு தெரிஞ்சுது. ஏதோ ஒரு பசை வச்சு ஒட்டியிருக்காரு. இது கூட அவரோட ஆளுமையில ஒரு பகுதி தான். பிரபுக்கள் குடும்பம், சட்டம், வானியல் ஆர்வம், வால் சண்டை, பித்தளை மூக்கு. அடேங்கப்பா. சரி, இதுக்கப்புறம் வானியல்ல அவரோட கண்டுபிடிப்புகள் எப்படி இருந்துச்சு? 1572ல ஒரு பெரிய பிரேக் த்ரூ. டென்மார்க்ல ஹெர்ரவாட் அபையில இருக்கும்போது கேசியோபியா விண்மீன் கூட்டத்துல அதுக்கு முன்னாடி யாருமே பார்த்தாத ஒரு புது நட்சத்திரம், ரொம்ப பிரகாசமா. அது இப்போ SN 1572ன்னு சொல்ற ஒரு சூப்பர் நோவா. இது ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா மாறிச்சு? ஏன்னா அது வரைக்கும் அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி நிலவுக்கு அந்த பக்கம் இருக்கிற வான்மண்டலம் அது மாறவே மாறாது, நிரந்தரம்னு நம்புனாங்க. திடீர்னு ஒரு புது ஸ்டார் வந்தா அது அந்த தேரிய கேள்வி கேக்குது இல்லையா? கரெக்ட். டைக்கோ வெறும் கண்ணால ரொம்ப கவனமா அளந்தார். என்ன கண்டுபிடிச்சாரு? அந்த புது நட்சத்திரத்துக்கு டெய்லி பேரலாக்ஸ் இல்லைன்னு பார்த்தாரு. அதாவது பூமி சுத்துறதால பக்கத்துல இருக்கிற பொருள் இடம் மாறுற மாதிரி தோணுமே, அந்த மாதிரி இதுக்கு எந்த மாற்றமும் இல்ல. அதனால இது நிலவுக்கு ரொம்ப தூரத்துல மத்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்குன்னு முடிவு பண்ணாரு. அப்போ இது ஒரு கிரகம் இல்ல, ஒரு புது நிகழ்வுன்னு நிரூபிட்டாரு. மிகச்சரியா, இது ஒரு சூப்பர் நோவா, ஒரு புது நட்சத்திரம்னு உணர்ந்தாரு. இத பத்தி 1553ல டி நோவா ஸ்டெல்லா அப்படின்னு ஒரு புக்கையே வெளியிட்டாரு. இத அவரை யூரோப் முழுக்க ஃபேமஸ் ஆக்கிடுச்சு. ஆனா எல்லாரும் இதை ஏத்துக்கல. விமர்சனங்கள் வந்ததா? வந்துச்சு. அவர் கொஞ்சம் கர்வம் பிடிச்சவர்னு கூட சொல்லுவாங்க. தன் கண்டுபிடிப்பை ஏத்துக்காதவங்கள தடித்த அறிவுள்ளவர்களே, வானத்தின் குருட்டு காவலர்களே அப்படின்னு கடுமையா திட்டிருக்காரு. இந்த புகழ் டென்மார்க் மன்னர் 2ஆம் ஃப்ரெட்ரிக் கவனத்துக்கு போச்சு. அதுதான் யுரானிபோர்க் வர காரணமா? ஆமா, மன்னர் டைக்கோவோட திறமைய பாராட்டி ஹுய்வன் அப்படின்னு ஒரு தீவியே அவருக்கு கொடுத்துட்டாரு. அங்கதான் 1776ல ஆரம்பிச்சு யுரானிபோர்க் ஒரு பெரிய ஆய்வு மையத்தை கட்டினாரு. வானியல் தேவதை யுரேனியாவோட பேர்ல, யுரேனியாவின் கோட்டைன்னு அர்த்தம். இது வெறும் ஒரு அப்சர்வேட்டரி இல்லையே, ஐரோப்பாவோட முதல் பெரிய ரிசர்ச் சென்டர்னு சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். பார்க்க கோட்டை மாதிரி இருந்தாலும் அதோட நோக்கம் முழுக்க முழுக்க அறிவியல் ஆராய்ச்சி தான்.
100கணக்கான ஸ்டூடண்ட்ஸ், உதவியாளர்கள், கைவினைஞர்கள்லாம் அங்க வேலை செஞ்சாங்க. பெரிய கருவிகள், கெமிக்கல் லேப், சொந்தமா பிரிண்டிங் பிரஸ், ஏன் ஸ்காண்டினேவியாவிலேயே முதல் முறையா ஒரு பேப்பர் மில் கூட அங்க இருந்துச்சு. கருவிகள் ஆடாம இருக்க நிலத்துக்கு அடியிலயும் கட்டினாராமே. ஆ யுரானிபோக் டவர்ஸ் கொஞ்சம் கசேதுன்னு கவனிச்சாரு. துல்லியமா அளக்க அது சரிப்படாதுன்னு ஸ்டர்ன்போர்க், அதாவது நட்சத்திர கோட்டைன்னு பேர்ல, கருவிகளை நேரடியா பாறை மேல வைக்கிற மாதிரி பாதி நிலத்துக்கு அடியில ஒரு இடத்த ரெடி பண்ணாரு. இது அவர் எவ்வளவு துல்லியமா இருக்கணும்னு நினைச்சாருன்னு காட்டுது. யுரானியபுர்க் பத்தி பேசும்போது அந்த கலைமான் கதை ஒன்னு இருக்கே. ஆமா, ஒரு விருந்தாளிக்கு பீர் குடிக்க பழக்கப்பட்ட ஒரு கலைமான் எல்க் அவர்கிட்ட இருந்துதான். அது ஒரு நாள் பக்கத்து ஊர்ல ஒரு பார்ட்டில ரொம்ப பீர் குடிச்சிட்டு மாடியில இருந்து விழுந்து செத்து போச்சுன்னு பிஆர் கேசன்டின்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, ஆனா டைக்கோவோட விசித்திரமான உலகத்துக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அதே நேரம் அந்த தீவு மக்கள் கிட்ட ரொம்ப கடுமையா இருந்தாருன்னு சொல்றாங்களே. ஆமா, அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளும் உண்டு. விவசாயிகள்கிட்ட அதிக வரி வாங்கினாரு, ரொம்ப வேலை வாங்கினாருன்னு பேஜுகள் இருந்துச்சு. இதுவும் பின்னாடி அவர் டென்மார்க் விட்டு போக ஒரு காரணமாச்சு. சரி, அவருடைய அந்த முக்கியமான கான்ட்ரிபியூஷன், அந்த துல்லியமான தரவுகள், டெலிஸ்கோப் இல்லாம எப்படி அவ்ளோ துல்லியமா அளந்தாரு? அதுதான் டைக்கோவோட ஸ்பெஷாலிட்டி. வெறும் கண்ணுதான். ஆனா அப்ப இருந்த செக்ஸ்டன்ட், குவாட்ரண்ட் மாதிரி கருவிகளை ரொம்ப பெருசா, ரொம்ப நுணுக்கமான அளவுகளோட அவரே டிசைன் பண்ணாரு. கருவிகளை எவ்வளோ பெருசா, உறுதியா செய்ய முடியுமோ அப்படி செஞ்சு, பில்டிங் அசைவு, காத்து, இதெல்லாம் கணக்குல எடுத்துக்கிட்டாரு. நிலைத்தன்மைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாரு. எவ்ளோ துல்லியம் இருந்துச்சு அவரோட அளவீடுகள்ல. அவரோட வானியல் நிலை அளவுகள் சுமார் ஒரு ஆர்க் நிமிடம் வரைக்கும் துல்லியமா இருந்துச்சு. 1 டிகிரில 60ல 1 பங்கு. அப்போ இருந்தவங்களை விட இது கிட்டத்தட்ட 5 மடங்கு அதிக துல்லியம். நினைச்சு பாருங்க, டெலிஸ்கோப் இல்லாம இது ஒரு பெரிய புரட்சி. அது மட்டும் இல்ல, வளிமண்டல ஒளி விலகல், அதாவது அட்மாஸ்பியரிக் ரெஃப்ராக்ஷன், அதனால நட்சத்திரங்களோட பொசிஷன்ல வர்ற தப்ப சரி செய்யறதுக்கான முதல் அட்டவணைகளையும் அவர்தான் உருவாக்குனாரு. இவ்ளோ பெரிய கணக்கு போட அப்போ கால்குலேட்டர் கிடையாது, லாகரிதம் கூட இல்லையே. இல்ல, அதுக்கு பதிலா அவர் ப்ராஸ்தாஃபேரிசிஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணாரு. இது பெருக்கல் வகுத்தல சுலபமாக்க ட்ரிக்னாமெண்ட்ரி ஃபார்முலாவை பயன்படுத்துற ஒரு முறை. லாகரிதம் வரதுக்கு முன்னாடி இது ரொம்ப உதவியா இருந்துச்சு. இவ்ளோ துல்லியமான டேட்டா கையில வச்சுக்கிட்டு கோப்பர்னிக்கஸோட சூரிய மைய கோட்பாட்டை ஏத்துக்கலங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன்? கோப்பர்னிக்கஸோட கணக்கு போடுற திறமைய அவர் பாராட்டினாரு. ஆனா அவரோட தியரியை ஏத்துக்காதுக்கு 3 காரணம் இருந்துச்சு. ஒன்னு, அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி இவ்ளோ வெயிட்டான பூமி அப்படி சுத்த முடியாதுன்னு நம்பினாரு. 2, பைபிள்ல பூமி நிலையா இருக்குன்னு சொல்லுதுன்னு அவர் நினைச்சாரு. 3வது காரணம் அந்த ஸ்டெல்லார் பாரலாக்ஸ் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். பூமி சூரியனை சுத்தினா 6 மாசம் கழிச்சு நாம பாக்குற ஆங்கிள் மாறும்ல, அப்போ பக்கத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட இடம் கொஞ்சம் மாறணும். இதுதான் ஸ்டெல்லார் பாரலாக்ஸ். டைக்கோ எவ்வளவு முயற்சி செஞ்சும் அப்படி ஒரு மாற்றத்தை பார்க்க முடியல. அதனால பூமி சுத்தல, நிற்குதுன்னு முடிவு பண்ணாரு. உண்மையில பாரலாக்ஸ் இருக்கு, ஆனா ரொம்ப சின்னது இல்லையா? ஆமா, மிக மிக சின்னது. அது அளக்குற அளவுக்கு அப்போ கருவி இல்ல. 1838ல தான் பெசல் அப்படிங்கிறவரு தடவையா அதை அளந்தாரு. ஓஹோ, அப்போ தாலமியோட பூமி மைய கோட்பாட்டையும் தள்ளிட்டாரு, கோப்பர்னிக்கஸோட சூரிய மைய கோட்பாட்டையும் ஏத்துக்கல. அப்போ அவர் என்ன சொன்னாரு? ஹீலியோசென்ட்ரிக் மாடல். இதுல பூமி தான் நடுவுல நிக்குது, சூரியனும் நிலாவும் பூமியை சுத்துது. ஆனா புதன், வெள்ளி, செவ்வாய், வியாழன், சனி, இந்த 5 கிரகங்களும் சூரியனை சுத்துது. இது ஒரு மாதிரி 2 கோட்பாட்டையும் கலந்த மாதிரி இருக்கே. ஆமா, இது கணித ரீதியா கோப்பர்னிக்கஸ் மாதிரி வேலை செஞ்சது, அதே சமயம் பூமி நிலையா இருக்குங்கிற எண்ணத்தையும் காப்பாத்துச்சு. இந்த மாடல் கிரகங்களை கண்ணுக்கு தெரியாத கோளங்கள் தூக்கிட்டு போகுதுங்கிற பழைய ஐடியா உடைச்சுதா? ஆமா, முக்கியமா 1577ல ஒரு பெரிய வால் நட்சத்திரம் வந்துச்சு. அத பத்தின அவரோட அப்சர்வேஷன்ஸ் தான் இதுக்கு காரணம். அந்த வால் நட்சத்திரம் நிலாவை விட ரொம்ப தூரத்துல இருக்கு, கிரகங்களோட பாதையை குறுக்க வெட்டிட்டு போகுதுன்னு நிறுவினாரு. அதோட வால் எப்பவும் சூரியனுக்கு எதிரா இருக்குன்னு கவனிச்சாரு. இது அந்த திடமான கோளங்களுங்கிற ஐடியாவை காலி பண்ணிடுச்சு. நிலாவோட இயக்கம் பத்தியும் புதுசா சில விஷயங்கள் சொன்னதா சொன்னீங்க. ஆமா, நிலவோட இயக்கத்துல அதுவரைக்கும் தெரியாத சில ஒழுங்கற்ற தன்மைகளை கண்டுபிடிச்சாரு. இர்ரெகுலாரிட்டிஸ். உதாரணமா, நிலவோட வேகம் சில சமயம் கூடுறது குறையிறது, வேரியேஷன். அதோட சுற்றுவட்ட பாத தளத்தோட சாய்வுல வர்ற சின்ன அசைவுகள், லைப்ரேஷன்ஸ், இதையெல்லாம் கவனிச்சாரு. இது நிலவோட பொசிஷனை இன்னும் துல்லியமா கணிக்க உதவிச்சு. இவ்ளோ பெரிய ஆளும் இவ்ளோ செஞ்சிருக்காரு, கடைசியில ஏன் டென்மார்க்கை விட்டு வெளியேற வேண்டியதா போச்சு?
அவர் ஆதரிச்ச மன்னர் 2ஆம் ஃப்ரெட்ரிக் 1588ல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் வந்தவர் 4ஆம் கிறிஸ்டியன். அவரு சின்ன பையன். அவருக்கு டைக்கோவோட இந்த செலவு பிடிச்ச ஆராய்ச்சியில அவ்வளவா ஆர்வம் இல்ல. அரசவையில டைக்கோவுக்கு எதிரிகளும் அதிகமாயிட்டாங்க. விவசாயிகளை சரியா நடத்தல, பணத்தை தப்பா செலவு பண்றாரு, மத நம்பிக்கையில சரியா இல்லைன்னு நிறைய குற்றச்சாட்டு. சப்போர்ட் குறைஞ்சதும் அவரால் அங்கே நீடிக்க முடியல. அதனால ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரா? ஆமா, 1597ல டென்மார்க்கை விட்டே போயிட்டாரு. என் தாய்நாடே டென்மார்க், நான் என்ன தப்பு செஞ்சேன் அப்படின்னு ஒரு கவிதையில வருத்தப்பட்டிருக்காரு. கொஞ்ச காலம் அங்க இங்க அலைஞ்சு கடைசியா 1599ல பிராக் நகரத்துக்கு போனாரு. அங்க புனித ரோமானிய பேரரசர் 2ஆம் ருடால்ஃப் அவரை கூப்பிட்டு அரசவை வானியலாளர் ஆக்கினாரு. அங்கதான் கெப்லரை சந்திக்கிறாரு. கரெக்ட். பேரரசர் ருடால்ஃப் வந்து கலை, அறிவியல்னு ஆர்வமா ஆதரிக்கிறவர். பிராக்ல தைக்கோவுக்கு நல்ல வசதி கிடைச்சது. அங்கதான் அவர் இளம் கணித மேதை ஜோஹன்னஸ் கெப்லரை தன்னோட உதவியாளரா சேர்த்துக்கிட்டாரு. கெப்லர் வந்து ஒரு தீவிர கோப்பர்னிக்கஸ் ஆதரவாளர். தைக்கோவோட மாடலை அவர் ஏத்துக்கல. அப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் உரசல் இருந்திருக்குமே. இருந்திருக்கும். ஆனா கெப்லருக்கு டைக்கோவோட டேட்டாவோட அருமை நல்லா தெரியும். அந்த டேட்டா இல்லாம தன்னோட தியரியை நிரூபிக்க முடியாதுன்னு அவருக்கு புரிஞ்சிருந்தது. 2 பேரும் சேர்ந்து பேரரசரோட பேர்ல ருடால்ஃபைன் டேபிள்ஸ்னு ஒரு புது ரொம்ப துல்லியமான நட்சத்திர அட்டவணையை செய்ய ஆரம்பிச்சாங்க. அது டைக்கோவோட வாழ்நாள் லட்சியம். ஆனா அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரே. அவரோட மரணத்துல கூட ஒரு மர்மம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆமா, 1601ல அவரோட 54 வயசுல பிராக்ல ஒரு விருந்துக்கு போனாரு. அங்கிருந்து வந்த கொஞ்ச நாள்ல திடீர்னு உடம்பு முடியாம போய் இறந்துட்டாரு. ஒரு பெரிய விருந்துல நாகரிகம் கருதி ரொம்ப நேரம் சிறுநீர் கழிக்காம அடக்கிட்டு இருந்ததால சிறுநீர் பையில பிரச்சனை வந்துடுச்சு. அதனால யுரேமியா வந்து இறந்ததா கெப்லர் எழுதியிருக்காரு. அவர் சாகரப்போ, நான் வாழ்ந்தது வீணாகவில்லை என்று தோன்றட்டும், நெ ஃப்ருஸ்ட்ரா விக்சியஸ் விடியேர் அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தாராம். தன்னோட உழைப்பு, அந்த டேட்டா வீணா போகக்கூடாதுன்னு அவர் கவலைப்பட்டிருக்காரு. விஷம் வச்சு கொன்னுட்டாங்கன்னு ஒரு சந்தேகம் எப்படி வந்துச்சு? 1990கள்ல அவரோட மீசையிலிருந்து ஒரு சின்ன துண்டை எடுத்து பரிசோதனை பண்ணாங்க. அதுல பாதரசம், மெர்க்குரியோட அளவு அதிகமா இருந்துச்சு. அதனால யாரோ விஷம் வச்சு கொன்னுட்டாங்களோன்னு சந்தேகம் வந்தது. கெப்லர் மேல கூட சந்தேகம் போச்சு. ஏன்னா அவருக்கு அந்த டேட்டா தேவைப்பட்டுச்சு. டைக்கோவோட சொந்தக்காரர் எரிக் பிராஹே மேலையும் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அது உண்மை இல்லைன்னு அப்புறம் தெரிஞ்சுதா? ஆமா, 2010-2012ல டென்மார்க், செக் விஞ்ஞானிகள் மறுபடியும் அவரோட உடலை எடுத்து ரொம்ப டீட்டெயிலா ஆய்வு செஞ்சாங்க. எலும்பு, முடி எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி பாதரசம் அளவு அதிகமா இல்ல, அது அவர் ரசவாதம் செஞ்சதால கொஞ்சம் இருந்திருக்கலாம், ஆனா சாகுற அளவுக்கு இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சிறுநீர் பை வெடிப்பு அல்லது கிட்னி இன்ஃபெக்ஷன் தான் காரணம்னு இப்போதைக்கு நம்புறாங்க. அவர் பிராக்ல இருக்கிற டின் பேராலய அன்னை மரியாள் தேவாலயத்துல அடக்கம் செய்யப்பட்டிருக்கார். ஆஹா, ஒரு பயங்கரமான வாழ்க்கை ஒரு மாதிரி வியப்பாவே முடிஞ்சிருக்கு. டெலிஸ்கோப் இல்லாம வானத்தையே அளந்த கடைசி பெரிய ஆளு. அவரோட தியாரி தப்பா இருந்தாலும் அவர் விட்டுட்டு போன அந்த டேட்டா, அதோட மதிப்பு பயங்கரம். மிக சரியா சொன்னீங்க. டைக்கோவோட லெகசிங்கிறது பல லேயர் கொண்டது. முதல்ல சயின்டிஃபிக் லெகசி. அந்த துல்லியமான கிட்டத்தட்ட 20 வருஷம் விடாம செஞ்ச அவதானிப்புகள். அதுதான் கெப்லரோட கிரக இயக்க விதிகளுக்கு அசைக்க முடியாத ஆதாரமா மாறுச்சு. கெப்லரோட விதிகள் தான் நியூட்டனோட ஈர்ப்பு விதிக்கும் ஒட்டுமொத்த அறிவியல் புரட்சிக்குமே வழிவகுத்தது. சோ ஒரு அப்சர்வராவும் இன்ஸ்ட்ருமெண்ட் டிசைனராவும் அவர் செஞ்சது ரொம்ப பெருசு. யுரானிபோர்க், அது ஒரு மரபு தானே? கண்டிப்பா. யுரானிபோர்க் வந்து அரசரோட உதவியோட பெரிய அளவுல கூட்டா சேர்ந்து செய்யற ஆராய்ச்சிக்கு ஒரு மாடல் அமைஞ்சது. ஒரு மாடர்ன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டுக்கு முன்னோடி மாதிரி. நிறைய யங் சயின்டிஸ்ட்களுக்கு அது ஒரு ட்ரைனிங் கிரவுண்டா இருந்துச்சு. அவரோட அந்த டைகானிக் மாடலுக்கு எந்த பங்கும் இல்லையா? அது ரொம்ப நாளைக்கு நிக்கல. ஆனா கோப்பர்னிக்கஸோட சூரியமைய கோட்பாட்டை உடனே ஏத்துக்க பிசிக்ஸ் ரீதியாவும் மத ரீதியாவும் தயங்கினவங்களுக்கு டைகானிக் மாடல் ஒரு இடைக்கால தீர்வா இருந்துச்சு. இதுவும் அறிவியலோட வளர்ச்சியில ஒரு ஸ்டெப் தான். கலாச்சார ரீதியாவும் அவர் பேர் இன்னும் இருக்கு. ஆமா, நிலாவில் இருக்கிற ஒரு முக்கியமான பள்ளத்துக்கு டைக்கோ கிரேட்டர், செவ்வாயில இருக்கிற ஒரு பள்ளத்துக்கு அவர் பேர் வச்சிருக்காங்க. கோப்பன்ஹேகன்ல இருக்கிற கோளரங்கத்துக்கும் டைக்கோ பிராஹே பிளானட்டேரியமும் அவரோட பேர் தான். இலக்கியம், வரலாறுன்னு பல இடங்கள்ல அவர் குறிப்பிடப்படுறார். அப்போ டைக்கோ பிராஹேயோட கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? ஒருவேளை சயின்ஸ்ல எப்பவும் கரெக்டான தியரிய சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல, சில சமயம் தப்பான தியரிய நம்புறா கூட ரொம்ப கவனமா, நேர்மையா, துல்லியமா டேட்டாவை சேகரிக்கிறது கூட ஒரு பெரிய பங்களிப்பா இருக்கலாமோ? இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டைக்கோவோட மாடல் ரிஜெக்ட் ஆயிருக்கலாம்.
ஆனா அவரோட டேட்டாவோட அந்த துல்லியம், அசைக்க முடியாத துல்லியம், அதுதான் அடுத்த பெரிய பாய்ச்சலுக்கு காரணமாச்சு. இதுதான் சயின்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுது. எப்பவும் நேர்கோட்ல போகாது. அப்புறம் அவரோட காலத்துல வானியல், ஜோதிடம், ரசவாதம், மருத்துவம் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு கலந்திருந்துச்சு. அறிவியலோட எல்லைகள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வரையறுக்கப்பட்டுச்சுனோ அவர் வாழ்க்கை நமக்கு காட்டுது. சரி. இந்த விக்கிபீடியா கட்டுரை வழியா டைகோ பிராஹே இந்த சிக்கலான, கலர்ஃபுல்லான, ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அறிவியல் ஆளுமையை பத்தி உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதல் கிடைச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்த தடவை ராத்திரி வானத்தை பார்க்கும்போது டெலஸ்கோப் வர்றதுக்கு முன்னாடி வெறும் கண்ணால நட்சத்திரங்களோட ரகசியத்தை அளந்த அந்த டென்மார்க் பிரபுவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. இந்த விரிவான பார்வை உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மறுபடியும் அடுத்த அலசல்ல சந்திப்போம்.